டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பமான நாளாக அமையட்டும். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டுகொண்டேன். பாருங்கள், அப்ப அந்த உன் யார்? என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டுகொண்டேன். அந்த உன் யார்? இறைவனாக இருக்கலாம், கடவுளோடு சொல்கிறோம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். ஆக என்னை தேடுகின்ற, என்னை அடையாளம் காணுகின்ற, என் உணர்வுகளை நானே சரியாக புரிந்து கொள்ளுகின்ற செயற்பாடுகள் உளவியலிலே ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றும். ஆக சுய மதிப்பீடு செய்து கொள்ளுதல். பாருங்க, சுய மதிப்பீடு, என்னை நானே மதிப்பீடு செய்து கொள்ளுதல். நான் இன்று காலையிலிருந்து இரவு வரை, இரவு படுக்க போறேன், நான் என்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறேன், என்ன விஷயங்கள் கூடாத விடயங்கள் செய்திருக்கிறேன், ஏன் நான் இந்த கூடாத விடயங்கள் செய்தேன், இதனால் ஏதும் பலன் கிடைத்ததா, இது மற்றவர்களை பாதிக்கிறது அல்லவா, ஏன் இந்த பாதிப்பை நான் செய்தேன், இதிலிருந்து எவ்வாறு விலக வேண்டும், ஆக இனி நான் என்ன கூடாத காரியங்கள் செய்யக்கூடாது. இந்த சிந்தனை ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் தேவை என்ற ஆய்வுகள் சொல்கின்றன. ஆக ஒவ்வொரு மனிதராகிய நாங்கள் எங்களை சுயமதிப்பீடு செய்கின்ற பொழுது, எங்களை நாங்களே பிரதிபலித்தல் செய்கின்ற பொழுது, நாங்கள் இன்னும் தூய்மையானவர்களாகிறோம், நல்லவர்களாகிறோம். எங்களுடைய தவறுகளை நாங்களே தவிர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களிடம் கிடைக்கின்றது. இதுதான் மிக முக்கியமானது. அப்ப முதல் என்னை நான் அறிய வேண்டும். என்னை சரியாக நான் அறிந்தால்தான் நான் இனி அடுத்த வேலை செய்யலாம், என்னுடைய தொழிலை செய்யலாம், என்னுடைய குடும்பத்தை நடத்தலாம். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மிகச் சிறந்தவர்களாக, வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் சுய மதிப்பீடு செய்து கொள்ளவும், எங்களை நாங்களே மதிப்பீடு செய்யவும். ஆக என்னுடைய இருக்கின்ற ஸ்ட்ரென்த் என்ன, பலங்கள் என்ன, என்னிடம் இருக்கின்ற வீக்னஸ் என்ன, பலவீனங்கள் என்ன. பாருங்க, இந்த பலவீனத்தை நான் வெளியில காட்டினால் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அடுத்தது, என் வாழ்க்கையில நான் என்ன விஷயங்களை சந்தர்ப்பங்கள் இருந்தும் பயன்படுத்தாம இருக்கிறேன். அப்ப என்னுடைய சந்தர்ப்பங்கள் எவை, இன்னும் எனக்கு அபாயங்களாக இருக்கின்ற விடயங்கள் எவை, இவற்றை அனலைஸ் பண்றது. அப்ப இது சுய மதிப்பீட்டின் பரிமாணங்கள் என்று சொல்லப்படும். அப்ப இது வெளிநாடுகளில் சின்ன பிள்ளைக்கே சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நீ இன்றைக்கு செய்த நல்ல விஷயங்கள், ரைட், அவர் சொல்லுவார் நல்ல விஷயங்கள், வெரி குட், சூப்பர், அவருக்கு ஒரு ஊக்க கை கொடுக்கிறது. அப்ப என்ன செய்வார்? அவர் தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருப்பார். இதை சின்ன வயதில் தான் கொடுக்கணும். இந்த வகையில் நாங்களும் சுயமதிப்பீட்டாளர்களாக எங்களை நாங்களே வலுவாக்கி கொள்வோம். வணக்கம்.